ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா வந்து இன்றைக்கி ஒரு முறுக்கு செய்ய போகிறாங்க. நம்ம வீட்டு ஸ்டைலில் தான் செய்ய போகிறாங்க. அதுக்கு வந்து பச்சரிசி 2 கிலோ அரிசி அலசி வெயில காய வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. அது கூட ஒரு 200 கிராம் உளுந்து சேர்த்துருக்குறாங்க. ஒரு 100 கிராம் கடலப்பருப்பு சேர்த்து அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இதில் கொடுத்து மில்லில் கொடுத்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மறுநாள் தான் செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இதை வந்து அப்படியே வச்சுட்டு மறுநாள் அரைச்சி எடுத்து வச்சு பாருங்கள். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கூட இப்போ என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா, எள்ளு சேர்த்துருக்காங்க. எள்ளு சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் சுடு தண்ணி சேர்த்துருக்காங்க. இடையில வந்து சுடு தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து பிசைஞ்சு ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறாங்க. இதில் வந்து இடையில வந்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிட்டாங்க. மணத்துக்காக நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது முறுக்கச்சில் இந்த பக்கம் வந்து ஒரு 2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. வானல் வச்சு அடுப்பில் எண்ணெய் சேர்த்துட்டு முறுக்கச்சில் அந்த மாவு அப்படியே எடுத்து வச்சு அழுத்திட்டு மேலே முறுக்கச்சி வச்சு கீழே ஒரு தட்டில் எண்ணெய் கையால் எண்ணெய் தடவிட்டாங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. தடவிட்டு அந்த தட்டில் வந்து அப்படியே முறுக்கு அப்படியே சுட்டு எண்ணெயில் ஒவ்வொரு முறுக்காக பொரிச்சு எடுத்தாங்க. பொரிச்சு எடுத்தால் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நல்லா சாஃப்ட்டு அப்படியே முறுன்னு இருந்துச்சு, கிரிப்ஸியாக. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VTF ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் சூப்பரோட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.